இயேசு நம்முடைய வாழ்வில் தற்செயலாய் வந்தவர் அல்ல. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற பொழுது கள்ளர் கையிலே அகப்பட்டான். அப்படி அவன் கள்ளர் கையிலே அகப்பட்ட பொழுது அவர்கள் அவனை பிடித்து அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக்கி விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஆசாரியன் ஒருவன் அந்த வழியாய் வந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வருகிறான், வந்து அவனை பார்த்து பக்கமாய் விலகி போய்விட்டான். அந்தபடியே லேவியனும் வருகிறான். அந்தபடியே என்றால் அதே மாதிரி தற்செயலாய் லேவியன் ஒருவன் வருகிறான், அவனும் இவனை பார்த்து பக்கமாய் விலகி போனான். மூன்றாவது சமாரியன் ஒருவன் அந்த வழியாய் வந்தான். இந்த சமாரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சமாரியன் அவனை பார்த்த உடனே மனதுருகி அவன் கிட்ட வந்து, 2 பேரும் கிட்ட கூட வரல, ஆனா இந்த சமாரியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு போனான். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் தற்செயலாய் வந்தவர் அல்ல. பலர் நம்முடைய வாழ்க்கையில தற்செயலாய் வந்திருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தற்செயலாய் வந்தவர் அல்ல. நாம் காயப்பட்டிருக்கிறோம், நாம் குற்றுயிராக்கப்பட்டிருக்கிறோம், நாம் கொள்ளையிடப்பட்டிருக்கிறோம், நாம் தனித்தவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வந்த மாத்திரத்தில் அவர் நம்மேல் மனதுருகுகிறார். நம்முடைய காயங்களின் மேலே அவருடைய எண்ணெயும் திராட்சரசத்தையும் வைத்து நம்முடைய காயங்களை எல்லாம் கட்டுகிறார். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தற்செயலாய் வரவில்லை. நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்கள், தனித்தவர்களாய் இருக்கிறீர்கள், குற்றுயிராக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்தே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார். God bless you.